டெலிவரிக்கு முன்னாடி எல்லா மதர்ஸும் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? டெலிவரிக்கு முன்னாடி நம்ம எங்கே டெலிவர் பண்ணுறோம், ஒருவேளை பேபிக்கு என்ஐசியூ தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. டெலிவரிக்கு போகும்பொழுதே வந்து என்ஐசியூ பற்றி யோசிக்கணுமான்னு சில பேர் கேட்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஆல்வேஸ் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்போ டெலிவரி ஆக போகுதுன்னா 90% ஒன்றுமே நடக்காது, நம்ம கையில் குழந்தைய கொடுத்துருவாங்க. 10% சான்ஸ் இருக்குது. டேர்ம் பேபிக்கு கூட ஏதாவது ஒரு இஷ்யூ, மூச்சு திணறலோ ஏதாவது ஒரு இஷ்யூ வரலாம். அந்த நாலேஜ் நம்மளுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது அந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு புரியும். ஓ, என்ஐசியூக்கு போகிறோமா, அப்போ நம்ம இந்த என்ஐசியூக்கு போகிறதுக்கு பற்றி முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டெசிஷனோட மைண்டில் ரெடியாக இருப்பாங்க. சில பேருக்கு டெலிவரி ஆகும்பொழுது கூட என்ஐசியூன்னு ஒரு விஷயம் இருக்கிறதும் தெரியாது, தேவைப்பட போகிறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இன்னும் பேனிக் அதிகமாகிடும். ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதுதான் எல்லாருக்குமான வேண்டுதல். ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு சின்ன பிளான் வந்து ஏர்லியராகவே நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசி ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர்.